ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வந்து பாகிஸ்தானை நிச்சயமாக போட்டு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வந்து மரணாடியே கொடுப்பாங்க அப்படின்னு பாகிஸ்தான் முன்னாள் வீரர் ஒருத்தரே வந்து ஒத்துக்கிட்டாரு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த முறை நாங்கள் வந்து முக்கியமான ஒரு அணியை வந்து கொண்டு வரோம், பல வீரர்களை வந்து நீக்கியிருக்கோம், புதிய ஸ்குவாடை வந்து கொண்டு வரோம், எங்களால் வந்து இந்தியாவை தோற்கடிக்க முடியும், ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி இப்போ நம்ம ஆசிய கோப்பை தொடரில் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் லைனப்பில் 2 ஹிட்டர்ஸில் ஒருத்தருக்கு மட்டும் தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. T20 உலகக்கோப்பை மனசில் வச்சுக்கிட்டு ஸ்பின்னை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வீரருக்கு ஸ்குவாடில் வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவர் நிச்சயமாக ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து ரோஹித் சர்மா அடுத்த 50 உலகக்கோப்பை வரைக்கும் ஆடுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாது அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்து. அந்த மாதிரி சூழலில் ரோஹிட்டோட இடத்த வந்து ஃபில் பண்ண போகிற அந்த ஒரு 3 வீரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். செப்டம்பர் 9 ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஆசிய கோப்பை தொடர் நடக்க போகுது. 2026 உலகக்கோப்பை நடக்குது, அது வந்து T20 வேர்ல்டு கப்பு. அதற்காக இந்த ஆசிய கோப்பை தொடரும் T20 ஃபார்மேட்டில் வந்து நடக்குது. அப்படி இருக்கிறப்ப முதல் அணியாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க ஸ்குவாடில் முக்கியமான வீரர்கள் வந்து இல்லை. முக்கியமான வீரர்கள் அப்படின்னா பாபர் அசாம் மற்றும் ரிஸ்வான் 2 பேருமே வந்து இல்லை. இவங்க 2 பேரை பற்றி சொல்லணுன்னா வேர்ல்டு கப்பு, இந்த ஆசிய கோப்பை தொடர், இந்த மாதிரி பெரிய சீரியஸில் தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுவாங்க. அதில் பாகிஸ்தான் இந்தியாவை தோற்கடிச்சதே கிடையாது. ஆனால் 2021 T20 உலகக்கோப்பையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியை வந்து ஒரு மரண தோல்வியை இந்திய அணிக்கு வந்து கொடுத்தாங்க. 10 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் வந்து ஜெயித்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பாபர் அசாமும் ரிஸ்வானும். பட் இப்போ சமீபத்தில் நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா ஒரு கத்துக்குட்டி டீமான ஜிம்பாப்வே, அமெரிக்கா கூட பாகிஸ்தான் வந்து தோற்றுருக்காங்க. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து ரிஸ்வானும் பாபர் அசாம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பாகிஸ்தான் வந்து 3 போட்டிகள் கொண்ட T20 சீரீஸில் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து ஆடினாங்க. அதுலேயுமே பாபர் அசாம் மற்றும் ரிஸ்வான் 2 பேரும் ஸ்குவாடில் கிடையாது. அவங்க 2 பேரும் இல்லாமலே 2-1 அப்படிங்கிற கணக்கில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு இளம் வீரர்கள் தலைமையில் வந்து புதிய ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சல்மான் ஹாஹா தலைமையில் தான் பல இளம் வீரர்கள் வந்து ஸ்குவாடில் இடம் பிடிச்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு சில அனுபவம் வாய்ந்த வீரர்கள் ஃபக்கர் ஜமான், ஷாகின் அஃப்ரிடி இவங்களும் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. அந்த வகையில் தான் இப்போ பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மற்றும் தேர்வுக்குழு தலைவராக இருக்கக்கூடிய ஆகிப் ஜாவேத் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து ஒரு புது ஸ்குவாடை வந்து உருவாக்கியிருக்கோம், முழுக்க இளம் வீரர்களாக இருக்காங்க. T20 பொறுத்த வரைக்கும் இளம் வீரர்கள் தான் வந்து தேவை. ஒருத்தர் வந்து 50 போடணும்னு தேவை கிடையாது. 5 பால் பிடிச்சா அதில் 20 ரன் 30 ரன் அடித்தாலே போதும், மொத்த மேட்சுமே வந்து மாறி போயிடும். அப்போ 5லேருந்து 10 பால் அவ்வளோதான். ஒரு பிளேயர் போயிட்டு 2-3 வீரர்கள் ஒரு நல்ல அதிரடியை காமிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னாலே நம்ம டீம் வந்து ஜெயிச்சிடலாம். அதுக்கேற்ற ஒரு ஸ்குவாடை தான் நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம். இந்தியா எப்போதுமே பலம் வாய்ந்த ஒரு டீம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். பட் இந்தியாவை தோற்கடிக்கக்கூடிய எல்லா திறமையும் இப்போ இருக்க எங்கள் பிளேயர்கிட்ட வந்து இருக்குது. நிச்சயமாக நாங்கள் வந்து சாதித்து காட்டுவோம், வரலாறை வந்து மாற்றி காட்டுவோம். பாகிஸ்தான் இந்தியாவை தோற்கடிப்பாங்க, ஆசிய கோப்பையை நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசியிருக்காரு. பட் இதற்கான பதிலை வந்து நம்ம பிளேயர்ஸ் வந்து கிரவுண்டில் கொடுப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் பலரும் வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா மிடில் ஆர்டரில் முக்கியமான வீரரான ஸ்ரேயாஸ் ஐயர் நிச்சயமாக ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆகஸ்ட் 19 ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணியை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து சில வீரர்களுக்கு இடம் உறுதி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. அதில் மெயினாக சூரியகுமார் யாதவ் அன்னைக்கு வந்து திரும்புகிறாரு. அவர் வந்து குடல் இறக்க அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு இப்போ உடல் தகுதியை வந்து நிரூபிச்சிருக்காரு. அவருடைய தலைமையில் தான் இந்தியா வந்து ஆட போகிறாங்க. ஸோ அவர் வந்து பிளேயிங் 11ல் இருப்பார், ஸ்குவாடில் இருப்பார் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. அடுத்து வந்து சஞ்சு சாம்சனுக்கும் இடம் வந்து உறுதியாக இருந்துச்சு. பட் நடுவில் கம்பீர் வந்து ஒரு பிரச்சனை பண்ணார். அதாவது வந்து சுமன் கில்லை உள்ளே கொண்டு வரணும், 3 ஃபார்மேட்டுக்கும் ஒரே கேப்டனை போடணும் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து தெரிவிச்சிட்டு இருந்தார். அதனால் கில் உள்ளே வந்தாருன்னா யார் வந்து வெளில போக போகிறாங்க, அபிஷேக் சர்மாவை தூக்க போகிறாங்களா, சஞ்சு சாம்சன் வந்து தூக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி குழப்பமான சூழல் வந்து இருக்குது. அதனால் வந்து இப்போதைக்கு கில்லு சாம்சன் 2 பேரையுமே நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஸ்ரேயாஸ் ஐயரை கன்ஃபார்மாக ஆட வைக்க போகிறதா வந்து சொல்லிட்டாங்க. பிளேயிங் 11லையுமே முக்கியமான வீரராக ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து இருப்பார்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா T20 வேர்ல்டு கப் வந்து 2026 வந்து நடக்க போகுது. அப்போ வந்து அதில் நம்ம இந்தியாவுக்கு ஃபேவராக ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பிளேயர் வந்து தேவை. அப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஸ்பின்னர்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணுவார். அதனால T20 வேர்ல்டு கப்பை மனசில் வச்சுக்கிட்டு தான்
இப்போ வந்து ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இப்போ துபாய் மற்றும் அபுதாபியில் தான் அந்த ஆசிய கோப்பை தொடரும் வந்து நடக்குது. அங்கே கிரவுண்டுமே சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமாக வந்திருக்கும். அப்போ சுழல் பந்து வீச்சை வந்து நல்லா எதிர்கொள்ளக்கூடிய வீரர் தேவை அப்படின்னு சொல்லிட்டோம். அதேமாதிரி T20 உலகக்கோப்பை 2026 இந்தியாவில் தானே நடக்க போகுது. அப்போ நம்ம மண்ணில் நம்ம இங்கே ஸ்பின்னர்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வீரர் ஸ்ரேயாஸ் ஐயர். அதனால் அவருக்கு நிச்சயமாக இனிமேல் வரப்போகிற எல்லா தொடர்கள்லையுமே வாய்ப்பு கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் உள்ளே வரார் அப்படின்னா ஆல்ரெடியே வந்து ஸ்குவாடில் இருக்கக்கூடிய அந்த T20 ஸ்குவாடில் இப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் ரிட்டையர் ஆன பிறகு சூரியகுமார் யாதவ் தலைமையில் ஒரு ஸ்குவாடு தான் வந்து தொடர்ந்து ஆடிட்டு இருக்காங்க. அதில் ரிங்கு சிங் மற்றும் சிவம் துபே இவங்க 2 பேருக்குமே வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் தூக்கி ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க. 2 பேருமே இளம் வீரர்கள் தான், 2 பேருமே நல்லா ஆடினாங்க தான். பட் ரீசெண்டாக நடந்து முடிந்த IPL தொடரில் 2 பேரும் பெருசாக ரன்கள் குவிக்கலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதனால் வந்து இவங்கள பெருசாக பவுலிங்லேயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க 2 பேருமே ஆல்ரவுண்டர்ஸ் தான், பட் பவுலிங்கில் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ரிங்கு சிங்லாம் லோக்கல் போட்டிகளில் சில ஓவர்ஸ் போட்டிருந்தாலும் IPL மாதிரி தொடரில் அவர் வந்து பாலே போட்டது கிடையாது. ஃபீல்டிங் நல்லா பண்ணுவார், பேட்டிங் ஆடுவார். சிவம் துபே ஒரு மீடியம் ஃபாஸ்ட்டு போட்டாலுமே அவர் பெருசாக பவுலிங்கில் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதனால் இந்த 2 பிளேயரில் யாராச்சும் ஒருத்தரை தூக்கிட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க. ரீசெண்ட் டைமாக ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து T20 நல்ல ஃபார்மில் இருக்கார். 2025 IPL தொடரில் 17 இன்னிங்ஸில் 604 ரன்கள், ஸ்ட்ரைக் ரேட்டையுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. முன்னாடிலாம் ஐயர் வந்து 130, 140 அந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுவார். பட் இப்போ இந்த IPL தொடரில் 175.07 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ஆடியிருக்காரு. இன்னொரு புறம் வந்து சிவம் துபேவோட ஸ்ட்ரைக் ரேட் கேட்டிங்கன்னா 132 தான் ஆடியிருக்காரு. அதே மாதிரி நமக்கு ரிங்கு சிங் 153 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடியிருக்காரு. பட் வந்து ரன்ஸ் வந்து கம்மியாக தான் அடிச்சிருந்தார். அதனால் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் இப்போ வந்து உள்ளே வராரு. அடுத்த ஃபைனல் அப்டேட்டு ரோஹித் சர்மா அப்படின்னாலே நமக்கு வந்து இப்போதைக்கு வேர்ல்டு கப் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் 1983 உலகக்கோப்பை, 2002 சாம்பியன்ஸ் ட்ராஃபி, 2007 T20 உலகக்கோப்பை, 2011 உலகக்கோப்பை, 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி, 2024 T20 உலகக்கோப்பை, 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படின்னு 7 முறை வந்து ICC ட்ராஃபியை வந்து வாங்கியிருக்காங்க. அதில் கடைசி 2 முறை கோப்பைகளை வாங்குவதற்கு ரோஹித் சர்மா தான் முக்கியமான ஒரு காரணம். ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒயிட் பால் கிரிக்கெட்டில் ஒரு தன்னிகரற்ற வீரராக ரோஹித் சர்மா இருந்துட்டு வராரு. 2007 பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக ஆடிட்டுருக்காரு. இன்னொரு 2 வருஷம் இவர் ஆடிட்டார் அப்படின்னா ஒரு 20 வருஷத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். அப்போ வந்து 4 ICC கோப்பைகளை ஜெயிச்ச இந்திய அணியில் ரோஹித் சர்மா வந்து இடம் பிடிச்சிருக்காரு. உலக அளவில் பெஸ்ட்டான ஒரு ஓப்பனராகவும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து இருக்கார். பட் இப்போ பின்னடைவு என்ன அப்படின்னா IPLலையுமே 5 முறை மும்பைக்கு கப்பு வாங்கி கொடுத்துருந்தாலுமே மும்பை இந்தியன்ஸ் வந்து ரோஹித் சர்மாவை கேப்டன் பொறுப்பில் வந்து தூக்கிட்டாங்க. அடுத்த வேர்ல்டு கப் வந்து 2027 வந்து நடக்க போகுது. அதற்கு முன்னாடி இந்தியா 24 ODI போட்டியில் வந்து ஆட போகிறாங்க. அது எல்லாத்துலேயுமே ரோஹிட்டால் ஆட முடியுமா, அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்களாங்கிறது கேள்விக்குறி. இன்னொரு புறம் விஜய் ஹசாரே டிராஃபியில் ஆடினா தான் இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு BCCI ரோஹிட்டுக்கு ஒரு நெருக்கடியும் கொடுக்குறாங்க. இந்த வயசில் இனிமேலாம் ரோஹித் சர்மா போயிட்டு வந்து லோக்கல் போட்டிகளில் ஆடுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது வந்து முடியாது. இப்போதைக்கு வயசு அவருக்கு வந்து 38. 2027 உலகக்கோப்பையில் ஒருவேளை அவர் ஆடினார் அப்படின்னா வயசு 40 இருக்கும். 40 வயசில் இதே அதிரடியோட ரோஹிட்டால் ஆட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். அதனால் நிச்சயமாக ரோஹித் சர்மாவை தூக்கிடுவாங்க. 2027 வேர்ல்டு கப்பில் ரோஹித் வந்து இருக்க மாட்டார். அப்போ ரோஹிட்டோட இடத்த யார் வந்து ஃபில் பண்ண போகிறா அப்படின்னா சஞ்சு சாம்சன், சாய் சுதர்ஷன், ஜெய்ஸ்வால் 3 பேர் வந்து ODIயில் ஓப்பனிங் இடத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டு வராங்க. இதில் சாம்சன் வந்து விக்கெட் கீப்பர் பேட்டர், ஜெய்ஸ்வால் வந்து ரோஹித் மாதிரி அதிரடி ஆடக்கூடியவர், லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர் வேறு. இன்னொரு புறம் வந்து சாய் சுதர்ஷன் வந்து ரோஹிட் அளவுக்கு அதிரடி ஆடலை அப்படின்னாலுமே கூட ODI கிரிக்கெட்டில் அவ்வளோ ஈஸியாக வந்து அவர் அவுட் ஆக மாட்டார். அதிரடியாக வந்து நிறைய 4கள் வந்து அடிப்பார். ஸோ அதனால் இவங்க 3 பேரை தான் ரெடி பண்ணி வந்துட்டுருக்காங்க. நன்றி.